Hi, எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக்னா தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 தமிழ்ல உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 அதுல கட்டளை 22 விதி 3 தான் பார்க்க போறோம். கட்டளை 22 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா வழக்கு தரப்பினர்களின் மரணம், திருமணம் மற்றும் நொடிப்பு நிலை பற்றி கூறுது. இதுல மொத்தம் விதி 1 ல இருந்து 12 வரை உள்ளது. அதுல விதி 3 தான் பார்க்க போறோம். விதி 3 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு உரிமை வழக்குல 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட வாதிகள் இருக்கும் பட்சத்துல அதுல ஏதேனும் ஒரு வாதி இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த வாதியினுடைய சட்டப்பூர்வமான வாரிசை வந்து இந்த வாதிக்கு பதிலா இறந்த வாதிக்கு பதிலா சேர்க்க சொல்ல வேண்டி மீதி இருக்க வாதி வந்து கட்டளை 22 விதி 3 கீழ வந்து மனு தாக்கல் செய்வாங்க. 2 அல்லது மேற்பட்ட வாதிகள் இருந்து எஞ்சிருக்க வாதிக்கும் இதே நடைமுறை தான். அதே போல அந்த உரிமை வழக்குல ஒரே வாதி தான் இருக்காங்க. அந்த வாதி இறந்துட்டாங்கன்னா அவரோட சட்டப்பூர்வமான வாரிசு வந்து தன்னை வந்து வாதியா சேர்க்க சொல்ல வேண்டி வந்து கட்டளை 22 விதி 3 கீழ வந்து மனு தாக்கல் செய்யலாம், மேற்கொண்டு வந்து வழக்கு நடத்தலாம். அதே போல இந்த 90 நாட்களுக்குள்ள நீதிமன்ற கால அவகாசம் கொடுத்திருக்கோம். அந்த 90 நாட்களுக்குள்ள இந்த கட்டளை 22 விதி 3 கீழ வந்து மனு தாக்கல் செய்யலனா வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும். தேங்க்ஸ் ஃபார்